ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கர கிராஷ் ஆக போகுது. யூகே கிராஷ் ஆகும், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாமே ரிலேட்டட் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆக போகுது. அதனால தயவு செஞ்சு இருக்க ஷேர்லாம் வித்துருங்க, நீங்கள் வேற எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். அது படித்தோன்னே என்னமோ ஷேர் மார்க்கெட் வந்து பயங்கர கிராஷ் ஆக போகுது. அமெரிக்காவில் கிராஷ் ஆச்சுன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு கிராஷ் ஆகும், சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக கிராஷ் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் ரிப்போர்ட், இந்த மாதிரி அமெரிக்காவனோட கடன் இந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது, இதுவரை அந்த அளவுக்கு இது இருந்ததே கிடையாது. அதனால அந்த கடன் மட்டுமே அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும், ஒரு பிரளயமே உருவாக்கும் எக்கனாமிக் வேர்ல்டில். அதனால அமெரிக்கா மார்க்கெட் கிராஷ் ஆகும், வேற வழியே கிடையாது, கிராஷ் ஆகி தான் ஆகணும், ஏன்னா இவ்வளோ கடன் எந்த நாடுமே தாங்காது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அமெரிக்கா கிராஷ் ஆக போகுது, இந்தியாவை கிராஷ் ஆக போகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு யூகே கிராஷ் ஆகும், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாமே ரிலேட்டட் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆக போகுது. அதனால தயவு செஞ்சு இருக்க ஷேர்லாம் வித்துருங்க, நீங்கள் வேற எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் ஏன் சார் கிராஷ் ஆகணும்? அமெரிக்கன் கடன், அமெரிக்கா கடன் இன்னைக்கு இல்லை, எவ்வளோ வருஷமா அமெரிக்கா கடனாளி தான். ஜப்பானுக்கு கடன் கொடுக்கணும், சைனாக்கு கடன் கொடுக்கணும், ஏன் இந்தியாவுக்கே வர்த்தகத்தில் அமெரிக்கா கொடுக்கறத விட இந்தியா நமக்கு பணம் அமெரிக்கா கொடுக்கறது, அமெரிக்கா தான் நமக்கு டாலர் அதிகமாக கொடுக்கணும், தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைமை பல நாட்டோட, எஸ்பெஷலி சைனாவோடலாம் இருக்கிறதுனால அவங்க வந்து பல நாட்டுக்கு பல ரீதியான கடன் கொடுத்து கொண்டு தான், அதாவது அமெரிக்காவின் கடன் ஜாஸ்தி ஆகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அவங்க வந்து இந்த விஷயத்துல பெருசா வருத்தப்படவும் இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. அவங்க பாடு ஜாலியா போயிட்டே இருக்காங்க, அவங்க பாடு நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. காரணம் ரெண்டு. ஒன்னு, பாதுகாப்பு துறையில அவங்க பயங்கர ஸ்ட்ராங். அப்படின்னா பல நாட்டோட பாதுகாப்பு நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுல வந்து நிறைய இன்கம் வருது. அதனால நிறைய கண்ட்ரியோட ப்ரொடெக்ஷன் நாங்கள் தான் கொடுக்குறோம். இங்கே டிஃபென்ஸ் எங்களோட இது இருக்குது, இங்கே ஒரு நேவல் இருக்குது, இங்கே அது இருக்குது, இங்கே அது இருக்குது, ஏர்ஃபீல்டு இருக்குது, அது சொல்லிட்டு நிறைய நாட்டோட கண்ட்ரோல் இவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால என்ன ஆனாலும் அமெரிக்கா இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பவர், அரசியல் ரீதியாக அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னைக்கு 2025 நாளைக்கு மாறுமான்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு மாறக்கூட சாத்தியதை கூட அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஸோ பொலிட்டிக்கல் பவரும் டிஃபென்ஸ்லையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த நாட்டை எந்த விதமான சக்தியாலும் தகர்க்க முடியாது, தாக்கவும் முடியாது. அதுதான் நிதர்சனமான ஒன்று. ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் வந்துட்டு அமெரிக்காவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதனால் அமெரிக்கா மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, அதனால் இந்தியன் மார்க்கெட்டு கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளை பயத்தை உருவாக்குற மாதிரி யாராவது பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரிலாம் சம்பவம் இப்போதைக்கு நடக்கவே நடக்கும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க போட்ட டேட்டாலாம் உண்மை தான். அதாவது கடனாளியாக இருக்கிறாங்க, இவ்வளோ கடன் இருக்குது, அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது, அதுதான் உண்மை. பட் அதனால் வந்து இப்போது ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கடன் இந்தியாவுக்கு இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சாதாரண கண்ட்ரிக்கு இருந்தாலும் அந்த கண்ட்ரி திவாலை பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும். ஆனால் அமெரிக்கா மட்டும் ஆகாது. பிகாஸ் தே ஹேவ் நிறைய விஷயத்தில் வீட்டோ பவர் இருக்காங்க பாலிட்டிக்ஸில். ஸோ அவங்க நினச்சதை சாதிக்க முடியும், நினச்ச இடத்துல அவங்களால காரியத்தை சாதிக்க முடியும், நினச்ச இடத்துல அவங்களால போக முடியும், நினைச்ச பல விஷயத்தை அவங்களால நடத்தி காட்டவும் முடியும், நடத்தவும் முடியும். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. எஸ்பெஷலி அரசியல் ரீதியாக பல இடத்துல பல விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுடைய கடன் அந்த நாட்டை கீழே தள்ளவே தள்ள. ஏன்னா இந்த கடன்றது வந்து நேயல் மாதிரி பல வருஷமாக அவங்க கூடியே தான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது பாதிப்பு நடந்தால் ஒன்றுமே கிடையாது. அப்பயும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, இப்பயும் பவர்ஃபுல்லாக, இன்னும் பல வருஷத்துக்கு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அன்லஸ் டிராஸ்டிக்காக ஏதாவது நடந்தால் ஒழிய. அதனால் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அமெரிக்காவில் பயங்கர கடன் இருக்குது, இது பிரச்சனை ஆகிப்போச்சு, இனிமேல் வந்துட்டு அமெரிக்கான்ற நாட்டுக்கு நம்ம போவே வேணாம், அது அவ்வளோதான் திவால் ஆகிப்போச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நம்ம ஷேர் மார்க்கெட் அதனால் அமெரிக்கா மார்க்கெட் விழப்போது, நம்ம ஷேர் மார்க்கெட்டை விழப்போகுது அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இப்போதைக்கு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை இல்லை. இதுதான் உண்மை. ஓகேங்களா? இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது, இந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக மெசேஜ் காலத்தில் போடுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.